பூர்வீக ஜென்மாக்கள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 1ஆம் பாவம் ராகுவை பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுயஸ்தான ராகுத்துல டிமெரிட்ஸும் இருக்கு, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு, சனி பாத சனியா தான் இருக்காரு. அந்த 25% இம்பாக்ட ஒரு கொடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப பாத சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்கள் கடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் விமோச்சனம் அப்படின்றது வந்துடும். எப்படி? வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் வருட பலன் வந்து பாருங்க, 2 பகுதியா நாங்க வந்து சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் வந்து 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க? குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை வந்து பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த 2026ஆம் வருடம் வந்து ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026ஆம் வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பாத்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கார்? 2ஆம் பாவத்துல இருக்காரு. உங்களுக்கு பாத சனியா இருக்கார். பாத சனியா இருக்கவர் ஆல்மோஸ்ட் உங்களை பெருசா வறுத்து எடுத்து முடிச்சிட்டார். இப்ப அவர் வந்து பாருங்க, அவரே டயர்டாகி போய் படுத்து கிடக்குறாரு அப்படின்ற கதை தான். அப்ப நீங்க முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். அப்ப நம்ம பெருசா வந்து சனியை நினைச்சு பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் சனிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்றது நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப எதுல கவனமா இருக்கணும்? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பேச்சு அப்படின்றது வேண்டாம். குடும்பத்துல நம்ம வந்து பாருங்க சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுவா மறைஞ்சிடும். லைட்டா சின்ன இம்பாக்ட் தான். ஒரு 25% தான் அவரே ஆக்டிவா உங்களுக்கு செயல்பட போறாரு. பட் பியாண்ட் தட் அந்த 25% நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வருதுன்னா அதுவா அடங்கட்டும் அப்படின்னு கம்னு விட்டுணும். நம்ம தலையிட்டு நான் இந்த பிரச்சனை இப்பயே குடும்பத்துல தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அது தீராது, அது இன்னும் வளரதான் செய்யும். ஆக அதுல கவனம் வச்சுக்கோங்க. நம்ம சுத்து வட்டாரம் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னமோ நம்மளை பார்த்தா திடீர்னு ஒரு व्यसனம் வரும், திடீர்னு ஒரு ஆவாதத்தனை அப்படின்றது வரும், திடீர்னு ஒரு போட்டி போறாம அதெல்லாம் வரும். அதெல்லாம் பெருசா கண்டுக்க வேண்டாம், அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் கூட வர போறது இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அது மட்டுமே போதுமானது, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல ராகு 1ஆம் பாவம், கேது 6ஆம் பாவம். ராகு 1ஆம் பாவம் ராகுவை பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுயஸ்தான ராகுத்துல டிமெரிட்ஸும் இருக்கு, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு. எனக்கு இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும், ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும், அதெல்லாம் லைட்டா தான் வரும். ஏன்னா வந்து நமக்கு வந்து பாருங்க குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு, அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேது 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்துல கேது. அப்ப நீங்க வந்து பாருங்க கும்பராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு இடைவெளி, கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஒரு இடைவெளி. பெருசா வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யம் இல்லாம இருக்கிறது. அதுக்காக சண்டை பிரச்சனை அப்படின்லாம் இல்லை. உங்களோட பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இல்ல ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். அதனால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருக்கலாம். இதுவும் பிளஸ், பெருசா மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ரொம்ப இப்படியே இருந்தாலும் அந்த வாழ்க்கை சலிச்சிடும் இல்லைங்களா, கொஞ்சம் கேப் அப்படின்றது வேணும். அந்த கேப் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். அது வந்து எந்த விதத்திலயும் மைனஸ் கிடையாது, ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, இது வந்து பாருங்க ராகு கேது. அதுக்கப்புறம்
குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு 5ஆம் பாவம். குரு பகவான் அதிர்ஷ்ட குருவா இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு. பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படின்னும் போது பூர்வீக அதாவது இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருப்பீங்க, பூர்வீக ஜென்மாக்கள்ல நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருக்கீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம அது காதல் அப்படின்ற விஷயத்தையும் குறிக்கக்கூடிய பாவம். பூர்வீகம் நம்மளோட குழந்தைங்க அதையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால பூர்வீகம் சார்த்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு, நிலப்பழம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு பூர்வீகத்துல நிலப்பழம் சொத்து பத்து எல்லாமே இருக்குங்க, நாங்க பாருங்க இப்போ பாம்பே செட்டில் ஆயிட்டோம், டெல்லி செட்டில் ஆயிட்டோம், அதை வியாபாரம் பண்றோம்னு நினைக்கிறோம், நல்ல வியாபாரத்துக்கு போக மாட்டேங்குது. இந்த காலகட்டத்துல அது நல்ல வியாபாரத்துக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரேட்டுக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு, வியாபாரம் ஆகும். என் குழந்தைங்க தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை, என் பிள்ளைங்க தான் எங்களுக்கு தொல்லைங்க, அதுங்களால நாங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். அதுங்களோட குணாதிசயங்கள்ல நல்ல மாற்றம், பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மனக்குமுறல், மன சஞ்சலம் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்றாங்க, குழந்தை கூடுமா, நிறைய பேருக்கு கூட்டுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நாங்க கும்பங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிள்ளைய ரொம்ப நாளா லவ் பண்றோம், அந்த பிள்ளை எஸ்ஸே சொல்ல மாட்டேங்குது, நிறைய பேருக்கு எஸ் சொல்றதுக்கான அமைப்பு. நிறைய பேருக்கு புதுசா லவ் வரும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வரும். கல்வி அப்படின்றது கொஞ்சம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்பு அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நாங்க பாருங்க நீட் எழுதுறோம், ஐஐடி எழுதுறோம், இப்படி எத்தனை விஷயம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி ஒரு நல்ல சீட்டு, ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி டிஎன்பிசி யூபிஎஸ்சி இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு நிறைய கும்பராசிக்கு இருக்கு. சனி பாத சனியா இருக்காருமா, சனி பாத சனியா தான் இருக்காரு, பெருசா ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. அவரே 25% தான் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரு. பட் அதிர்ஷ்ட குரு இத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த விதத்திலயும் சந்தேகம் வேண்டாம். ஆக இது முற்பகுதி. சரி, இப்ப பிற்பகுதியை பாக்குறோம் அப்படின்னா சனி பாத சனியா தான் இருக்காரு. அந்த 25% இம்பாக்ட அவர் கொடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப பாத சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. ராகு 1ஆம் பாவம், குருனோட பார்வை இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப 1ஆம் பாவத்து ராகு என்ன பண்ணுவான், ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்துவோம். உதாரணத்துக்கு நான் ஒரு வண்டி கார் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோணும் ஐயோ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம குழந்தைங்களை யாரு காப்பாத்துவா, நம்ம மனைவியை யார் காப்பாத்துவா, இப்படி ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எதுலையுமே நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற அந்த சட்டைட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எந்தலையுமே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க, நல்ல திவ்யமா சாப்பிட்டுருப்பீங்க, அட போப்பா அங்க சாப்பிட்டதே எனக்கு பிடிக்கல, வேற எங்கன்னா சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் போப்பா என்னத்தை சம்பாதிக்கிறது, வேற இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். அழகா பாருங்க ஒரு சோஃபா வாங்கணும்னு போயிருப்பீங்க, அழகா ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கி போட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவீங்க, அவங்க வேற ஏதோ சோஃபா போட்டுருந்துச்சு, அதை விட இது நல்லா இருக்கு, இது வாங்கலாமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னத்தை விட ஒண்ணு ஒன்னத்தை விட ஒண்ணு ஒன்னத்தை விட ஒண்ணு பெட்டராவே தோணும். அது ஒரு கெட்டதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம அப்படி இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா நிறைய விஷயத்த செய்வோம் இல்லைங்களா, சாதிக்க முடியும். அது ஒரு மைனஸா நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரி, கேது 7ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப சனியை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு, குருவை பார்க்கணும். குரு இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்கள் கடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் விமோச்சனம் அப்படின்றது வந்துடும். எப்படி பூர்வீக சொத்து பத்து இருக்கு பாத்தீங்களா, அது எதையாவது வியாபாரம் பண்ணி, இல்லைன்னா தனிநபர் கடன் வாங்கி கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா, பேங்க்ல லோன் வருது, இல்ல ஆபீஸ்ல லோன் வாங்கி அந்த தனிநபர் கடன் அடிச்சுட்டு மேக்சிமம் கடன் அடிச்சுட்டு நல்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நோய் வறுத்து எடுக்குதுங்க, வைத்தியம் பண்ணி எதுவும் எனக்கு சக்சஸ் ஆகல, இந்த காலகட்டத்துல நீங்க பண்ற வைத்தியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள் அப்படின்றது கிடையாதுங்க, இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா. அதுக்கும் மேல குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், நல்ல செய்தி, உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகிறது, இது எல்லாமே இருக்கும். குடும்பத்துல காசு நடமாட்டோம் அப்படின்றது நிறைய இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல செலவு இருந்துட்டே தாங்க இருக்கு, பட் வருமானம் அப்படின்றது இருக்கு, பெருசா கையை கடிக்கல, கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டுற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் உச்ச பார்வை பாக்குறாரு. தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம், நிறைய கும்பராசி அன்பர்கள் இப்பதான் புதுசா படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி வேலை செய்யறாங்க, அந்த வேலையில ஒரு ப்ரொமோஷன், ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கடந்த 5 வருஷத்துல அந்த வேலையை விட்டுட்டு வேற இடத்துல வந்திருக்கும், திருப்பி அதே இடத்துக்கு போறதுக்கான அமைப்பு, இல்ல புதுசா அதை விட சூப்பரான வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு.
தொழில் செஞ்சுட்டு இருந்தங்க, இந்த தொழிலை இழுத்து மூடிட்டோம், தொழில் பெருசா லாபமா இல்லை, அதை விட ஒரு பெட்டரான தொழில் செய்யறதுக்கான அமைப்பு. ஆக மொத்தம் தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், உழைக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ரெடி அப்படின்றதுதான் உண்மை. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை. இந்த விரயஸ்தானத்துல பார்வை இருக்கிறதுனால கும்பம் ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க. ஒன்னு 2 வீலர் வாங்குறது, இல்ல கார் வாங்குறது, இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்குறது, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது, அப்படி ஏதோ ஒரு சுப செலவு. பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு பொண்ணு இருக்குதுங்க, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேர்த்து ஒரு கிராம் கோல்டு வாங்கினுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது செய்வீங்க. அப்படிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக கும்பராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.